அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ஹே ரேவதி, இங்க வா இங்க வா இங்க வா. என்ன முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, நீ அத பத்தி கவலைப்படாம குடத்தோட சுத்திக்கிட்டு இருக்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, மங்கள பூஜை முடிஞ்சிட்டு நான் வந்துடுறேன். அதெல்லாம் பொறுக்க முடியாது. நீ உடனே உன் பையனை சாரி நம்ம பையனை வர சொல்லுமா. நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கையில தாயத்தை கட்டணும்ல. பூஜை முடியாம எப்படிங்க பண்றது? இவ இப்படியே ஏதாவது சாக்க போக்கு சொல்றா, நான் அவனை பார்த்தே ஆகணும். ஐயோ ரேவதி, நான் சொன்ன கேளுமா. இங்க பாரு, இப்ப மணி என்ன ஆகுது? இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நான் உன் கழுத்துல தாலியை கட்டி ஆகணும். அந்த கௌதம் இலக்கியோட பூஜை நடக்கட்டும். நமக்கு நம்ம கல்யாணம் தான் முக்கியம். நீ வா. ஐயோ கொஞ்சம் இருங்க, நீங்க அவசரப்படாதீங்க, சொன்னா கேளுங்க. வாங்குறல, வா வா வா. ஐயோ எங்க சொன்னா கேளுங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி. டைம் வர ஆக போகுது, மணி 10:30 ஆக போகுது. இப்ப ரேவதி அம்மா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு அந்த அயோக்கியம் வந்திருப்பானா? போய் பாப்போம். ஓம் சக்தி, 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 பராசக்தி. எஸ்எஸ்கே எங்க காணோம்? ஐயா வாங்க. இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் ரெடியா? அப்பவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்ப சரி. தாலியும் தாயத்தும் பூஜை பண்ணியாச்சு. இதோ எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. மாலையை வாங்கிக்கங்க. நன்றி நன்றி. என்னங்க ஏங்க இப்படி அவசரப்படுறீங்க? நான் பூஜையை முடிச்சிட்டு வந்துடுறேங்க. நான் உன் கழுத்துல தாலியை கட்டினாதான் நம்ம புள்ள உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நீ தானே சொன்ன. அப்புறம் நீயே இப்ப மறுத்தா எப்படி? நம்ம பையன் தீர்க்க ஆயுசோட 100 வருஷம் வாழணும்னு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அதுக்கு தானே நான் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். உடனே நம்ம பையனை வர சொல்லு. குடத்தை வச்சுட்டு ரேவதி அம்மா எங்க போனாங்க? அப்ப அவங்க கல்யாணம் பண்ண தான் போயிருப்பாங்க. மாலையை போட்டுக்கங்க. ஒரு நிமிஷம் யா. நம்ம பையன் எங்க ரேவதி? அவனை வர சொல்லு. இங்க தாங்க இருக்கா, வந்துருவான். வந்துருவான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. நாம மாலைய. ஐயோ வந்துருவாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கான். எப்ப வருவான் அவன்? ஐயோ டைம் ஆகுது, மாலையை போட்டுக்கங்க. முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது ரேவதி. பையனை இன்னும் காணோம். இல்ல நீங்க தாலி கட்டின மாலையை போட்டுக்கங்க. போட்ட புள்ள யாரா இருக்கும்? என்ன ஆளைய காணோம்? ரேவதி அம்மா நிச்சயமா அந்த ஆளை தான் பார்க்க போயிருக்காங்க. அந்த ஆள் மட்டும் என் கையில எனக்கு சிக்குனா அவ்வளவுதான். ஓம் அகில லட்சுமியே போற்றி ஓம் அலங்கார லட்சுமியே போற்றி ஓம் அமிர்த லட்சுமியே போற்றி ஓம் அமர லட்சுமியே போற்றி ஓம். அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சுக்கதான் தாலி கட்டுறேன்னு கிட்ட சும்மா சொன்னேன். ஆனா கல்யாணமே முடிஞ்சிடும் போல இருக்கு. அவனை மட்டும் காணமே.
ஆனந்த லட்சுமியே போற்றி ஓம் ரேவதி லட்சுமியே எங்கம்மா நம்ம புள்ள? இதய லட்சுமியே ஏங்க நீங்க தாலியை கட்டுங்க, நான் அவனை காட்டுறேன். ரேவதி அம்மா மாலையும் கழுத்தமா நிக்கிறாங்க. அதுவும் எஸ்எஸ்கே பக்கத்துல நிக்கிறாங்க. தாலியை தொட்டு கும்பிடுங்க. அப்போ அம்மாவை ஏமாத்துறது எஸ்எஸ்கேவா? தாலி எடுத்து கட்டுங்க. ஐயோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.